அன்பான தேவ ஜனங்களுக்கு மெய்ப்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு, கடவுள் ஏன் மனிதனாக பிறந்து நம் பாவங்களுக்காக பலியாக வேண்டும்? ஏன் கடவுளே வந்து பலியாக வேண்டும்? கிறிஸ்மஸ்னால் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து பிறந்து பலியானார் அப்படி என்று சொல்கிறது. அவர் பிறந்தார், அதைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். ஏன் கடவுள் நம்ம ஒரு மனிதனுக்காக வேண்டி மனித பாவங்களை எடுப்பதற்காக வர வேண்டும்? வேற யாரையாவது பலியாவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டியதுதானே? இதை பற்றிய சுருக்கமான ஒரு செய்தியை தான் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். மனிதர்கள் மேல் இருந்த பாவங்களை போக்க தேவனே முன் வந்து எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் சுமந்து சிலுவையில் மரித்தார். ஏன் இதை அவர் செய்தார் என்பதை பார்க்க போகிறோம். இது தேவன் உடைய ஒரு திட்டம். எப்பொழுது முதல் மனிதன் பாவம் செய்து விட்டானோ அந்த பாவத்தை போக்குவதற்கு அவனாலும் முடியவில்லை, அதே போல அவனை சேர்ந்த இன்னொரு மனிதனாலும் முடியாதிருந்த நிலைமை இருந்ததினால்தான் தேவனே வரவேண்டிய நிலை ஏற்பட்டது. 2 தடவை தேவன் பூமிக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஒன்று, பாவத்தை தீர்ப்பதற்காக முதலாம் வருகையில் அவர் பலியாக வந்தார். இனி நியாய தீர்ப்புக்காக 2வது திரும்பவும் பூமிக்கு வருவார். எபிரேயர் 9:28 இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இந்தபடி தேவன் ஏன் மனிதர்களின் பாவத்திற்கு அவர் வந்து மரிக்க வேண்டும் என்ற கேள்வியே இந்திய செய்தியின் தலைப்பு. இதற்கு பதில் சொல்வதற்கு முன்னால் முதலிலிருந்தே சொல்லி கொண்டு வந்தால் உங்களுக்கு அது புரியும். எல்லோருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து பிறந்தார். ஏன் அவர் பிறந்திருக்க வேண்டும்? இன்னொருவர் பிறந்திருக்கலாம் அல்லவா என்பதை நான் சொல்வதற்கு ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறேன். முதல் மனிதன் ஆதாமின் பாவமும் தேவனால் அறிவிக்கப்பட்ட மீட்பெறும். இது ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஆதாமிற்கு சில கட்டளைகள் கொடுத்தார். என்ன கட்டளைகள் கொடுத்தார்? ஆதியாகமம் 2:15-17 வரை வாசிப்பீர்களேயானால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். 3 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், தோட்டத்தை காக்க வேண்டும். எதிலிருந்து காக்க வேண்டும்? காட்டு மிருகங்கள் தோட்டத்திற்குள் வராமல் வேலி அடைத்து காக்க வேண்டும், அதை பண்படுத்த வேண்டும். நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது. இந்த 3 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. தோட்டத்தை பண்படுத்தினானா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவன் தோட்டத்தை காக்கவில்லை. காத்திருந்தான். ஆனால் காட்டு விலங்காகிய பாம்பு, சர்ப்பம் தோட்டத்திற்குள்ளே வந்திருக்காது. அதை உள்ளே வர விட்டு விட்டான். ஆகையால் அந்த பணியையும் சரியாக செய்யவில்லை. அடுத்ததாக, அவன் நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. அதற்கு நடந்தது என்ன? சாத்தானின் போதனையும் ஆதாம் செய்த பாவமும். இப்போது தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், இந்த மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது. சாத்தான் உள்ளே சர்ப்பத்தின் வழியாக உள்ளே வந்து விட்டான். அதுவும் இவனாக விட்டது தான் என்று காவல் காக்க வேண்டும் என்று தோற்று போனான். வந்த சாத்தான் அவன் இந்த ஆதாம் ஏவாளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். இந்த சாத்தானுடைய எந்த திட்டமும் எந்த செயல்பாடும் தேவனுக்கு எதிராக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அந்த வகையிலே அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான்.
அதற்கு முன்பாக அவன் அவர்கள் என்ன கேட்கிறான் என்பதை ஆதியாகமம் 3:1-6 வரை வாசிப்பீர்களேயானால், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கிற சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அவன் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் தேவன் சொன்னபடி அந்த கனியை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் சாகவே சாவதில்லை, ஆனால் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்பதை தேவன் அறிவார் என்று அவள் மேல் ஒரு பழியும் போட்டு இவர்களை ஒரு பெருமைக்குள்ளாக நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் சொன்னான். இது அவனுடைய அஸ்திரங்களில், இது அவன் எல்லாரிடமும் அவன் பிரயோகிக்கக்கூடிய அஸ்திரங்கள். 1 யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கும், இவனுக்கு மாமிச இச்சை, கண்ணின் இச்சை, அவன் ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியங்களையும் அவன் எல்லா இடமும் புகுத்தி ஜனங்களை இதன் மூலமாக தேவனிடமிருந்து பிரித்து விடுவான். இனி இப்படியாக அவன் தேவனுடைய கட்டளையை நிராகரித்து எந்த ஒரு இந்த சர்ப்பத்தின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்தபடியினால் அவன் பாவியானது மட்டுமல்ல, எந்த ஆலோசனைக்கு உட்பட்டு அந்த பாவம் செய்தானோ அந்த ஆலோசனையை கொடுத்த சாத்தானுக்கு அவன் அடிமையாகி போனான். எதன் அடிப்படையில் அடிமையாகி போனான்? ரோமர் 6:16 வாசிப்பீர்களேயானால், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? எதனுடைய ஆலோசனையின் கீழ் அவன் செயல்பட்டானோ அவனுக்கே அவன் அடிமையாகி போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி தேவன் வஞ்சனையால் பாவியாகி போன அவருக்கு தேவனுக்கு நன்றாகவே தெரியும். அந்த கதைகளெல்லாம் தெரிந்து அதெல்லாம் சொன்னால் நாம் ஏதேன் தோட்டத்திலேயே தான் நிற்க வேண்டும். அதன் வஞ்சனையினால் அவன் ஆதாமையும் ஏவாளையும் பாவம் செய்ய வைத்து விட்டான் என்று தேவனுக்கு தெரியும். அவனாகவே அந்த பாவத்திலிருந்து மீள முடியாது என்பதும் அவருக்கு தெரியும். அவனுக்கு ஒரு பதிலாள் அவனை அதிலிருந்து எடுப்பதற்கு அவனுக்காக மரிக்கக்கூடிய ஒரு பதிலாள் தேவை என்பதும் தேவனுக்கு தெரியும். ஆகவே அவனை மீட்டு கொள்வதற்காக ஒரு மீட்பரை அவர் அனுப்புவதற்காக உள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 3:14-16 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அவர் இந்த மாதிரியான அவனை பாவம் செய்ய வைத்ததினால் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நான் ஒரு மீட்பரை கொடுப்பேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இது ஒரு பகுதி நடந்து முடிந்திருக்கிறது. அது இங்கு
சாத்தானை பார்த்து இது சொன்னதினால், அதாவது சர்ப்பத்தை பார்த்து இது சொன்னதினால், இது சிலுவை மரணத்திலே அந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவன் கொன்று போட்டது, மரிக்க செய்தது அவர் குதிங்காலை நசுக்குவார் என்பதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அப்படியானால் தலையை நசுக்குவார் என்பது இன்னும் வரவேண்டியது இருக்கிறது. தலையை நசுக்குவார் என்பது ஆரம்பமாகிவிட்டது. ஏனென்றால் அவர் சாத்தானை சிலுவையிலே தோற்கடித்து விட்டார். எப்படி தோற்கடித்து விட்டார்? இவன் எப்படி சாத்தானை ஆதாமை ஜெயித்தான்? ஆதாமை கீழ்ப்படியாமல் இருக்க செய்து அதன் மூலமாக அவனை பாவியாக்கி இவனுக்கு கீழ்ப்படிய வைத்து கொண்டான். ஆனால் இயேசுவோ தனக்கிடப்பட்ட கட்டளையை கீழ்ப்படிந்து தன் சிலுவையை ஏற்று மரண பரியந்தம் சிலுவையிலே மரித்ததினால், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால் அவர் அங்கு அந்த சாத்தானை ஜெயித்தார். சாத்தானை ஜெயித்தார் என்றால் கீழ்ப்படியாமையினால் போனவைகளை எல்லாம் கீழ்ப்படிதலினால் அவர் ஜெயித்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இனி பாவியாக இருந்த ஆதாமை பாவத்திலிருந்து தற்காலிகமாக மீட்டெடுக்க பதிலாள் தேவை என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இங்கு ஒரு தோல் உடையை உடுத்தி, தோல் உடை எப்படி வந்தது? ஒரு மிருகம் பலி கொடுக்கப்பட்டது. அப்படியானால் இவனுடைய பாவத்தை தற்காலிகமாக மறைப்பதற்கு அங்கு ஒரு பலி செலுத்தப்பட்டது. அது தேவனாலேயே செய்யப்பட்டது. அந்த பலியின் மூலமாக இவனுடைய பாவம் தற்காலிகமாக நடத்தப்பட்டு இவன் தேவ சன்னிதானத்திலிருந்து உலகத்திற்கு விரட்டி அடிக்கப்பட்டான். அதன் பிறகு பூமியிலே சென்றவன் அங்கிருந்து பலிகி பெருக ஆரம்பித்தான். அதை அடுத்த இதில் பார்க்கலாம். இங்கே என்ன நடந்தது என்றால், இப்படி செய்த ஆண்டவர் ஒரு மீட்பரை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆதாமிற்கு பதிலாக ஒரு பரிபூரண பலியாக வந்தார் என்று எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிபூரண பலி என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு தடவை பலியாக செலுத்திவிட்டால், பலியாக செலுத்துவதற்கான காரணத்தை பூர்த்தி செய்வதோடு இனி அந்த காரணத்திற்காக வேறொரு பலி கொடுக்க தேவையில்லை என்ற நிலைக்கு ஒரு பலி இருக்குமானால் அதுதான் பூரண பலி. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்தார். அதனால் அந்த பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது. இனி அந்த மனிதனுடைய பாவத்திற்காக இனி ஒரு பலி கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்கிற நிர்பந்தம் என்கிற அந்த ஒரு காரியத்தை அது பூர்த்தி செய்ததினால் அது பூரணமான பலி என்று எண்ணப்படுகிறது. எபிரேயர் 10:12-18 வரை வாசிப்பீர்களேயானால் சொல்லப்பட்டிருக்கும். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. இயேசு பூமிக்கு வரும்போது அவர் ஆதாமின் பதிலாளாக வந்தார். ஆதாம் மரிக்க முடியாது. ஆதாம் மரித்து போனானா அவனாக மரித்த பிறகு அவன் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. ஒரு தடவை அவன் மரித்தது தான். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே அவனுக்காக அல்லது அவன் பின்வரும் சந்ததிக்காக
அவர்களை எல்லாம் அந்த ஆதாமினால் வந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ரோமர் 6:7 என்ன சொல்கிறது என்றால், மரித்தவன் பாவத்துக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஒருவன் மரித்து விட்டானால் அவனுக்கு அந்த பாவம் கிடையாது. ஆதாம் மரித்து விட்டான், அவனுக்கு அந்த பாவம் இல்லாமல் போய். ஆனால் அவனிலிருந்து வந்த சந்ததியார் அத்தனை பேரும் அவனால் உண்டான பாவத்திற்கு ஆளாகி இருந்தார்கள். இனி ஆதாமிற்கு ஒப்பான மனிதன் ஆக இயேசு கிறிஸ்து பதிலாளாக மரிக்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது என்றால், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே வந்த பாவத்திற்காக தேவனுடைய கீழ்ப்படிதல், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராகிய இயேசு மரித்து அந்த பாவத்தினால் வந்த அதனுடைய தாக்கத்தை, அந்த பாவத்தை அவர் எடுத்து போட்டார் என்று சொல். ரோமர் 5:19 வாசிப்பீர்களேயானால் தெரியும். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இனி ஆதாமினால் மனித குலமே உருவானதால் ஆதாம் எல்லா மக்களுக்காகவும் மரிக்கல். அதாவது ஆதாம் மரித்து இருந்தானால் அவனுடைய சந்ததிகளெல்லாம் பாவம் செய்தவர்களாக இருந்தால் அவன் அந்த பாவத்திற்கேற்ற பலியாக அவன் மரிப்பானால் அவனுடைய சந்ததிகளுடைய எல்லா பாவங்களும் நீக்கப்படும். ஆனால் ஆதாம் அப்படி பாவத்தை சுமந்து கொண்டவனாக தெரியவில்லை. அவன் எல்லோரையும் போல் பாவியாக மரித்து போனதினால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவனுடைய சந்ததிகள், அதாவது இன்னொருவரின் பாவத்தை மன்னிப்பதற்கு அவன் அங்கீகரிக்கப்பட்ட பலியாகவோ இல்லை. ஆதியாமம் 6:1-5 வரை வாசிப்பீர்களேயானால் அவனுடைய அந்த வம்ச வரலாறு எப்படி அவன் எப்படி மரித்தான் என்பது வரை நீ வாசிக்கலாம். ஆதியாமம் 6:1-5. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தெய்வ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின் படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது, 1-5 வசனம் வரைக்கும் அவன் மரித்து போன பிறகு அவன் ஒரு பாவ நிவாரணத்திற்காக மரிக்கவில்லை. அவனுடைய சந்ததிகளுடைய பாவத்தை ஏற்று அதற்காக அவன் மரிக்கவில்லை. ஆதாம் அவனுடைய சொந்த பாவத்தினாலேயே மரித்து போனான். இனி இயேசு கிறிஸ்து ஆதாமிற்கு பதிலாக கருதப்பட்டதினால் அவர் 2ஆம் ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். 2 விதமாக அதை கம்பேர் பண்ணுவார்கள். ஒன்று ஆதாம், அவன் பூமியிலே வந்தவன் மனிதன். இன்னொன்று இயேசு, அவர் வானத்தில் இருந்து வந்தவர். அவர்களை கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாங்க. இவன் ஜீவாத்மாக இருப்பான், அவர் ஆவியானவராக இருப்பார். இவன் பூமியிலிருந்து உண்டானவனாக இருக்கிறான், அவர் வானத்தில் இருந்து உண்டானவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட தன்மை உடையவராக அவர் இருந்தார். ஆகையினால் எப்படிப்பட்ட ஒரு பதிலால் ஆதாமிற்காக கொடுக்கப்பட்டது. அதாவது ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதினால் அந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு இன்னொருவனுக்கு பதிலாக மரிப்பதற்கான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவியான ஒரு மனிதராக இருந்ததினால், பரத்திலிருந்து வந்ததினால் அவருக்கு இந்த பதிலாளாக மரிக்கக்கூடிய தன்மை தேவனால் கொடுக்கப்பட்டது. இந்த கம்பேரிசனை பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:45-49 வரை வாசிப்பீர்களேயானால் இது விளங்கும். அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது.
ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். இனி இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையிலே ஆதாம் எல்லாருக்காகவும் மரிக்க முடியாது. அவன் ஏனென்றால் அவன் பூமியிலிருந்து வந்தவன். அவன் எல்லோரையும் போலே அவனுடைய பாவத்திற்காக மரிக்க வேண்டும், மரித்து போனான். இயேசு கிறிஸ்து அவர் சகலமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு, ஏன் ஆதாமே அவராலேயே சிருஷ்டிக்கப்பட்டதினால் எத்தனை பேர்களுடைய பாவங்கள் இருந்தாலும் அவர் சிருஷ்டித்த அத்தனை ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அவர் மரிப்பதற்கு அவர் தகுதியானவராக இருக்கிறார். ஆதாம் ஒருவேளை அவனுடைய பலி ஒரு பாவ நிவாரண பலியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அவனுடைய சந்ததிகளெல்லாம் அந்த பாவத்தை மரித்திருக்கலாம், பாவத்திற்கு ஏற்ற பலியாக இருந்திருக்கலாம். ஆனால் அது இல்லை. ஏனென்றால் மனிதனாக பிறந்தவனுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவிற்கோ அவராலேயே எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டு எல்லாமே அவராலேயே உண்டாக்கப்பட்டதினால் அவரே எல்லாவற்றிற்கும் பிதாவாக, அவர் எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக இருக்கிறபடியினால் எல்லாருடைய பாவத்திற்காகவும் அவர் மரிக்கலாம். சொல்லுவாங்க, அவனுக்கு பிறகு நான் மரிச்சு போகிறேன், எனக்கு எல்லா பிள்ளைகளையும் விட்டுருங்க, நான் மரிச்சு போகிறேன். சில தகப்பனார் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். மரிப்பாரா இல்லையா என்று தெரியாது. அதே மாதிரியான நிலைமை இங்கு. இனி 1 யோவான் 1:1-3 வரை வாசிப்பீர்களே. ஆனால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இங்கு போட்டிருக்க சகலமும் அவர் மூலமாயும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதெல்லாம் அவராலே அன்றி வேறொருவனால் உண்டாகவில்லை. அப்படியானால் எல்லாவற்றிற்காகவும் மரிப்பதற்கு அவர்தான் ஏற்ற ஒரு ஆளாக இருந்தார். தேவனுடைய கட்டளையை நிராகரித்து சாத்தானின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்தபோது வேறெந்த பாவமும் அவனில் இல்லாமல் இருந்தது. இன்னொரு கண்டிஷன், எப்படி ஒருவன் பதிலாளாக மரிக்க வேண்டுமானால் அவன் அத்தனை பேருக்கும் பொதுவானவனாக இருக்க வேண்டும். இன்னொன்று, அந்த ஆதாம் மரிக்கும் பொழுது, அந்த ஆதாம் அந்த கனியை புசிக்கும் பொழுது அவன் வேறெந்த பாவமும் செய்து பாவியாக இல்லை. அதே மாதிரியாக இந்த பதிலாளாக மரிக்கப் போகிறவர் இருக்க வேண்டும். இந்த மீட்பதற்காக வந்திருக்கிறவரும் பாவம் செய்யாதவராகவும் பாவம் அறியாதவராகவும் இருந்தார். ரோமர் 5:12 வாசிப்பீர்களே. ஆனால் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரே மனிதனாகிய ஆதாம் அந்த பாவத்தினால் மரித்ததினாலே அவனுடைய சந்ததியார் எல்லாருமே பாவம் செய்து மரித்ததாக எண்ணப்படுகிறது என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே. என் இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் பிறந்தபடியினால் அவர் பாவமில்லாதவராக இருந்தார். கன்னி மரியாள் பாவியா இல்லை என்பது நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் பாவியா இல்லையா என்பது தகப்பனுடைய நிலையை வைத்து சொல்லப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாக இருக்கக்கூடிய தேவன் எந்த விதமான பாவம் இல்லாதவராக இருந்ததினால் அவர் பிறக்கும் போதே பாவம் இல்லாதவராக பிறந்தார். வாழும்போதும் பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார், மரிக்கும் போதும் பாவம் உள்ளவராக உலகத்தின் பாவத்தை சுமந்துதான் மரித்தார். ஆகையால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார். இதே கண்டிஷனில் தான் ஆதாமும் இருந்தான். ஆதாம் அந்த கனியை சாப்பிடும்போது அவனும் பாவம் செய்யாதவனாக இருந்தான். ஆகையால் இந்த காரியமும் பொருந்து போகிறது.
எப்படி ஆதாம் எல்லா மனிதர்களுக்கும் உரிமை உள்ளவனாக இருந்தானோ அதே மாதிரி அவர் எல்லா மனிதர்களையும் சிருஷ்டித்ததினால் இயேசு கிறிஸ்துவும் எல்லா சிருஷ்டிக்கும் சொந்தக்காரராக இருந்தானால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதன் பிறகு எப்படி ஆதாம் பாவம் இல்லாதவனாக இருந்து இந்த பாவத்தை செய்தானோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் பாவம் இல்லாதவராக இருந்து பாவம் இல்லாதவராக இருந்து சிலுவையிலே பாவியாகி மரித்ததினால் அவரையும் இதற்கு ஒப்பாக நாம் அதாவது எல்லாருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஆதாமிற்கு ஈக்குவலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 1:18-25 வரை வாசிப்பீர்களேயானால், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இயேசு கிறிஸ்து தான் பாவமில்லாதவராக இருந்தும் நாம் நீதிமான்களாகும்படி நம் பாவங்களுக்காக அவர் மரித்தார். அதாவது உலகத்தாருடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. 2 கொரிந்தியர் 5:21 அது சொல்லப்பட்டிருக்கும். இனி 1 பேதுரு 2:22-25 வரை வாசிப்பீர்களேயானால், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் நம்முடைய பாவத்திற்காக அவர் பாவியாக மரித்தார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக பூமியில் உள்ள எல்லாருடைய பாவமும் அவர் பாவியாக என்றால் எல்லாருடைய பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 இப்படி சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இனி இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே மரிப்பதற்கு மேசியாவாக வந்த பொழுது இவர் தேவனே மேசியாவாக மனித ரூபம் எடுத்து வந்திருக்கிறார். ஆகையினால் எந்த விதமான அந்த இது பிரச்சனையும், அதாவது மனிதர்களுக்காக மரிப்பதற்கான ஒரு தடங்களும் அங்கு கிடையாது. தேவனே வந்து தான் சிருஷ்டித்தவைகளுக்காக மரிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:6-8 வரை அதுக்கு தெளிவாக தெரியும். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடியன பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
இப்படியாக பூமிக்கு வந்த முக்கியமான ஒரு காரியத்தை செய்தார். பாவங்களுக்காக மரித்தார் என்று பேதுரு சொல்லியிருப்பதை பார்த்தோம். உலகத்தார் எல்லாருடைய பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது என்பதை பார்த்தோம். அவர் தேவனாகவே வந்தார், தன்னுடைய தேவத்தன்மையை வைத்துவிட்டு மனிதனாக வந்தார் என்பதையும் நாம் வாசிக்க கேட்டோம். வந்து அவர் செய்த முதல் காரியம், சிலுவையிலே தான் அரிக்கப்பட்ட பலியான பொழுது, கிருபாதார பலியாக அவர் பலியான பொழுது, அந்த பலியின் நிமித்தமாக அவர் சாத்தானை தோற்கடித்தார். சாத்தானை தோற்கடித்தார் என்று சொல்வது அவருடைய கண்ட்ரோலில், அவனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த எல்லா ஆத்துமாக்களையும் அவர் விடுதலை செய்தார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கும். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இதிலிருந்து சுருக்கமாக சொன்னால், ஆதாம் பாவம் செய்தான், பாவம் செய்ய வைக்கப்பட்டான். எப்பொழுது அவன் தேவனுடைய கட்டளையை உதாசீனப்படுத்தி சாத்தானுடைய அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டானோ, அப்பொழுது அவன் சாத்தானுக்கு அடிமையாகி போனான். இனி சாத்தானுக்கு அடிமையாகி போன பிறகு அவன் பாவத்திலேயே தான் இருப்பான். பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்வதற்கு சாத்தானிடமிருந்து எந்த ஒரு உதவியும் அவனுக்கு கிடையாது. அப்படியானால் சாத்தானுக்கு அடிமையாகாதவனும், சாத்தானுக்கு அந்த ஆதாமுக்கு சரியானவர்களும், அதாவது அதே மாதிரியான ஒரு ஆளும் இவனை உலகத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்கு நமக்கு தேவைப்படுகிறது. அதற்காக தேவனே மனித ரூபம் எடுத்து வந்தார், மனிதனே ரூபம் எடுத்து வந்தார். இதில் ஒன்று தெளிவாக இருக்க வேண்டும். ஏன் அவர் வந்தார், மனித ரூபம் எடுத்து என்றார்? ஆதாமினால் மீட்க முடியாததை இவர் ஆதாமையும் சிருஷ்டித்தவராக இருந்தபடியினால் இவரால் மீட்க முடியும் என்ற அந்த சத்தியத்தின் கீழ் இவர் வந்தார். இவர் பாவம் செய்யாதவராக இருந்தார். ஆதாமும் அந்த ஆதாம் பழத்தை சாப்பிடுவதற்கு முன்னால் பாவம் இல்லாதவனாக இருந்தார். ஆகையால் இவர் தகுதியானவராக இருந்ததால் இவரே வந்து மரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அன்பான பிதாவே, மேய்ப்பரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழிநடத்தும் ஆவியானவரே, இயேசு கிறிஸ்து ஏன் பூமியில் மனிதனாக வர வேண்டும்? இன்னொரு மனிதன் ஏன் அவன் பாவியாக இருந்ததினால், அவன் பாவத்தின் பிடியில் இருந்ததினால் அவனால் இந்த ஜனங்களை மீட்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் தாமே இங்கு மனிதனாக வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதையே நாம் கிறிஸ்துமஸாக செலிப்ரேட் பண்ணுகிறோம். அவர் நமக்கு அநேக காரியங்கள், இங்கு செய்த எல்லா காரியங்களையும் அவர் செய்த காரியங்களை தனியாக எடுத்து இங்கு சொல்லாவிட்டாலும் அவர் நமக்காக மரித்ததே பெரிய காரியம். அதை அவர் செய்ததினால் அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, இங்கே இதுவரை பேசப்பட்ட எல்லா காரியங்களும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவர்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணும் பொழுது யாருடைய பர்த்டே அவர் செலிப்ரேட் பண்ணுகிறார்கள் என்பதை தெரிந்திருக்கவும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படியாகவும் இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. இது சொன்னவைகளையெல்லாம் அவர்கள் புரிந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். அன்பான பிதாவே, ஆமீன்.